இதுல யார் மாற்று? திமுகவுக்கு மாற்று, அதிமுகவுக்கு மாற்று யாரு? நான் தான். யாரு? பக்கா மாசு நான் தான். ஏன்னா எம்ஜிஆர் ஜெயிச்சது போல, அண்ணா ஜெயிச்சது போல நானும் ஜெயிச்சிருவேன். 1967 போல, 77 போல 2026 நான் ஜெயிச்சிருவேன். எம்ஜிஆருடைய ராமாவரம் தோட்டத்துக்கு கதவுகள் மூடியதாக சரித்திரம் கிடையாது. பனையூர் கதவுகள் திறந்ததாக சரித்திரமே கிடையாது. அப்படிப்பட்ட எம்ஜிஆர் மக்களுக்காக பாடினார். தூங்காதே தம்பி தூங்காதே, நீ சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே என்று பாடினார். நீங்க என்ன பாடுறீங்க? கஞ்சா இருக்குல்ல 10வது பாட்டில் நான் குடிக்க, அண்டாவ கொண்டா சேசடிக்க. இதான் கஞ்சா ஒழிப்பா? திமுக ஆட்சியில் கஞ்சா இல்லையா? கேட்கிற தகுதி உங்ககிட்ட இருக்கா? திரைப்படத்தின் மூலமாக சிகரெட், இப்படி இதுதான் கஞ்சா ஒழிப்பு, இதான் போதைப் பொருள் ஒழிப்பு, இதான் புகையிலை ஒழிப்பு. சீமானும் சாட்டை துறைமுருகனும் அவங்களும் சினிமாவில் தானே வந்தாங்க. நாங்க சினிமாக்கார அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லல, சினிமா என்ற தகுதியை மட்டும் வச்சுக்கிட்டு அரசியலுக்கு வராதீங்க. திமுக தொடங்கும் போது அடைந்தால் திராவிட நாடு இல்லைய சுடுகாடு என்கிற முழக்கம் வச்சாங்க. திமுக தொடங்கும் போது சாதி ஒழிப்பு, சமூக நீதி, இட ஒதுக்கீடு, வகுப்பாரி பிரதித்துவம் என்ற கோட்பாடு இருந்தது. உங்களுக்கு என்ன இருக்கு? மேடையில் இருக்கிற அண்ணன் போஸ் வெங்கட்டுக்கு ஒரு கொள்கை இருக்கு, திராவிட கொள்கை. நான் ஏற்கனவே எதுக்குறேன், அந்த கொள்கை இருக்கு. அண்ணன் பாலச்சந்திரனுக்கு ஒரு கொள்கை இருக்கு. மரியாதைக்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அதிமுகவை சார்ந்த அண்ணனுக்கு திராவிடம், அவருடைய கொள்கையும் திராவிடம் தான். மரியாதைக்குரிய அண்ணன் அவர் வலதுசாரி சித்தாந்தம் ஏற்றுக்கொண்டவர், அந்த சித்தாந்தத்துக்கு அவர் உண்மையா இருக்காரு. உங்களுடைய சித்தாந்தம் என்ன? உங்க கொள்கை என்ன? உங்க கோட்பாடு என்ன? உங்க இலக்கு என்ன? திராவிடமும் தமிழ் தேசியமும் இருக்கு. இதான் ஏன் விஜய நாங்க எதுக்கு தெரியுமில? திராவிடம் வேறு, தமிழ் தேசியம் வேறு. திராவிடமும் தமிழ் தேசியம் ஒண்ணுன்னு சொல்றது கருவாட்டு சாம்பார் மாதிரி. ஒண்ணு அந்த பக்கம் நெல்லு, இல்லனா இந்த பக்கம் நெல்லு, நடுவுல நிக்காத அப்படின்னு நம்ம சொல்றோம். இதை ஆதவ அர்ஜுனா சொல்றாப்ல, நாங்க நம்பி ஏமாந்துட்டோம். 2011 இருந்து 2021 வரைக்கும் திமுக ஆட்சியில இல்ல. 2006 2011 திமுக ஆட்சி சரியில்லைன்னு சொல்லிதான் மக்கள் வாக்கு செலுத்துறாங்க. 10 ஆண்டுகளாக ஆட்சியில இல்லாத திமுக